நண்பர்களே, இன்று நம்ம வீடியோவில் ஒரு அருமையான அதிசய செடியை பற்றி தான் பேச போகிறோம். நம்ம ஊரில் எங்கும் சாலை ஓரங்கள்லையும் வயல்வெளிகள்லையும் வீட்டு வாசல்லையும் வளரக்கூடியது. ஆனால் பலருக்கும் தெரியாத ஒரு அதிசய மருந்து செடி தாங்க இந்த நாயுருவி செடி. இதை இங்கிலீஷில் பெர்கல் சாஃப்ட் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் இதை இந்தியன் நெட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செடி வெறும் மூலிகை செடி மட்டும் இல்லைங்க. இது வீட்டில் இருந்தால் நம்மளுக்கு பல நன்மையை கொடுக்கக்கூடிய லக்கி பிளான்ட்னு சொல்லப்படக்கூடிய ஒரு அற்புத சக்திகளை கொண்டது. அதாவது மகாலட்சுமியுடைய கடாட்சம் கொண்ட செடிங்க இது தீய சக்திகளை அளிக்கும் தன்மை கொண்டது. அது தெய்வத்தோடைய அம்சமாக இது கருதப்படுகிறது. அதாவது நல்ல சக்திகளை ஈர்த்து நம்ம வீட்டுக்கு கொடுக்கக்கூடிய தன்மை இந்த நாயுருவி செடிக்கு இருக்குது. இந்த செடியை பற்றின முழு தகவலும் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த நாயுருவி செடி எப்படி இருக்கும்னா, அதாவது நல்ல பச்சை இலைகளை கொண்டது, நீளமான முள்கள் போன்ற பூக்களையும் வச்சிருக்கும். இது 1லேருந்து 2 மீட்டர் உயரம் வரைக்கும் வளரக்கூடியது. ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பெயரை கொண்டது. சில பகுதிகளில் நாயுருவி அப்படின்னு சொல்லுவாங்க, சில பகுதியில் நாயுருவி கீரை அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா அகராந்தஸ் ஆஸ்பரா அப்படின்னு சொல்லுவோம். இது பாரம்பரியாக ஆயுர்வேதா மற்றும் சித்த மருந்தும் ரெண்டுலேயுமே முக்கியமான ஒரு மூலிகை செடியாக இது விளங்கிக்கிட்டு வருது. நம்மளுடைய பாரம்பரிய நம்பிக்கை என்ன சொல்லுதுன்னா, வீட்டில் நாயுருவி செடி இருந்தால் தீய சக்திகளை வரவிடாதாம். அதாவது அனைத்தையும் தடுத்து விடுமா. பூஜை செய்யும் பொழுது நாயுருவி இலைகள் பூக்களை வச்சு விஷ்ணு, சிவன், முத்து மாரியம்மன் அம்மன் வழிபாடு செய்கிறது வழக்கமாக வச்சுருப்பாங்களாம். அதாவது வாஸ்து முறைப்படி வீட்டுடைய வடகிழக்கு திசையில் நாயுருவியை வச்சா குடும்பத்தில் சுப கிரகம் வளருமாம். அதாவது பிள்ளைகள் அடிக்கடி அழுது கொண்டால் அந்த நாயுருவி இலையை கட்டி விடுவாங்களாம். அதாவது கண் திருஷ்டி இருந்தாலும் அது சரியாகிவிடும். நம்மளுடைய பெரியவர்கள் சொல்ல நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதாவது நாயுருவி அவ்வளவு அற்புத மருத்துவ குணங்களை கொண்டது. சக்தி மிக்க ஒரு மூலிகை செடி தான் இது. நாயுருவி செடியுடைய மருத்துவ நன்மைகளை பார்க்கலாம். அதாவது இது மூட்டு வலிக்கு, அதாவது ருமாட்டிசம் சொல்லக்கூடிய அந்த ருமாட்டிசம் பெயினை சரி பண்ணக்கூடியது. இது மூட்டு வலிக்கு என்ன பண்ணணும்னா, அந்த நாயுருவியோடைய வேரை அரைச்சி பசை போல் தடவிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு வலி குறைய ஆரம்பிக்குமா. அதுக்கப்புறம் காய்ச்சல், சளி இதுக்கெல்லாம் இலையை கஷாயம் வச்சு குடித்தோம்னா உடல் சூடு குறைய ஆரம்பிக்கும். அடுத்து வயிற்று பிரச்சனைகளை சரி செய்யும் தன்மை கொண்டது. இது ஜீரண சக்தியை அதிகரிக்கிறதுக்கு இந்த நாயுருவி இலைகள் உதவி பண்ணுவாம். முக்கியமாக சிறுநீரக கல்களை கரைக்கிறதுக்கு இந்த நாயுருவி செடி உதவி பண்ணுவாம். நாயுருவி விதையை நீரில் ஊற வச்சு குடிக்கிறதுனால கல் உருவாகிற அந்த இது தடுக்கப்படுமாம். கல் உருவாகியிருந்தாலும் அது கரைக்கப்படுமாம். அதே மாதிரி புண்கள், காயங்கள் இது எல்லாத்துக்குமே இலைகளை கசக்கி நம்ம போட்டோம்னா, அதாவது ஏதாவது அடிப்பட்ட காயம் இருந்துச்சுன்னா அதில் இலைகளை கசக்கி போட்டோம்னா உடனே அந்த புண்ணு ஆறிவிடுமாம். அதே மாதிரி ஆஸ்துமான்னு சொல்லக்கூடிய அந்த மூச்சு திணறல் அந்த நோயை கட்டுப்படுத்துறதுக்கு இது உதவி பண்ணலாம். உலர்ந்த நாயுருவி வேற புகையிலால் வீசி அந்த புகை வச்சுட்டு அந்த புகையை நம்ம சுவாசிக்கும் பொழுது நம்மளுக்கு ஆஸ்துமா பிரச்சனை சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம அந்த மூச்சு திணறல் பிரச்சனை சரியாகி நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியதான் இந்த நாயுருவி வேறு. ஓகேங்களா. அடுத்து சர்க்கரை நோய்ங்க. அதாவது இதோட இலையில சாறை எடுத்து நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா ரத்த சர்க்கரையை குறைக்கும் தன்மை கொண்டதான் இதனுடைய இலைகள். ஆயுர்வேதம் மற்றும் சித்த குறிப்புகளை பார்க்கலாம். ஆயுர்வேதத்தில் அபராணி என்று இந்த செடியை அழைக்கப்படுது. இது சுஸ்ருதா அண்ட் சம்யுதா அப்படிங்கிற அந்த புத்தகத்தில் இந்த செடியோடைய 20க்கும் மேற்பட்ட மருத்துவ பயன்பாடுகளை பற்றி அந்த புத்தகத்தில் கூறியிருக்காங்களாம். சித்த மருத்துவத்தில் சிறுநீரக கற்கள், அப்புறம் மூட்டுவலி, தோல் நோய், சளி, காய்ச்சல் இது எல்லாத்துக்குமே ஒரு முக்கிய பங்கு சித்த மருத்துவத்தில் இடம்பெற்றிருக்காம் இந்த செடி. இந்த செடியை நம்ம வீட்டில் எப்படி எளிமையாக பயன்படுத்தலாங்கிறத பார்க்கலாம். இந்த நாயுருவி கீரையை, அதாவது அதனுடைய இலைகளை நம்ம சாம்பார் செய்து சாப்பிடலாமா. இலைகளை உலர்த்தி பொடி பண்ணி அந்த பொடியை நம்ம மோரில் கலந்து குடிக்கலாமா. காயங்களுக்கு இந்த இலையை மசிச்சு கட்டலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா அந்த இலையை கசக்கி அந்த காயங்க மேலே போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தினமும் 2லேருந்து 3 இலைகளை நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடலுக்கு நல்ல டீடாக்ஸாக ஆகும். அதாவது நம்ம உடலில் இருக்க
இருக்கக்கூடிய அந்த கெட்ட கழிவுகள் நச்சுக்களை எல்லாத்தையுமே வெளியேற்றக்கூடிய தன்மை கொண்டதாம் இந்த நாயுருவி இலைகள். ஏன் இந்த செடியை வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய செடி அப்படின்னு சொல்கிறாங்க, அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். அதாவது ஒரு ஊரில் வந்து ஒரு காலத்தில் பெரிய பஞ்சமே ஏற்பட்டுட்டு இருந்துச்சாம். அதாவது மழையே இல்லாமல் நிலங்கள்லாம் வறண்டு போய் இருந்துச்சாம். அந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாரும் தண்ணிக்காக தவிச்சிட்டு இருந்தாங்களாம். அந்த சமயத்தில் ஒரு மூதாட்டி என்ன பண்ணாங்களாம், ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு கிடைச்ச அவங்களே தூரத்துல இருந்து தான் தண்ணி எடுத்துட்டு வருவாங்களாம். அந்த தண்ணியை பக்கத்துல ஒரு செடி இருந்துச்சாம். அதாவது பச்சையா ஒரு செடி இருந்திருக்கு. அந்த செடிக்கு அவங்க தண்ணி டெய்லி ஊற்றி செடியை வளர்த்துட்டு வந்திருக்காங்க. அப்போ மக்கள் எல்லாரும் கேட்டாங்களாம், பாட்டி இந்த காடு மாதிரி வளரும் இந்த செடிக்கு எதுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றுறதுனால உங்களுக்கு என்ன பயன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. இந்த செடியை ஏன் தண்ணியை ஊற்றி இந்த செடிக்கு ஊற்றுற தண்ணியை நீங்கள் சேமித்து வைக்கலாம்ல, இந்த தண்ணிக்காக தானே நம்ம கஷ்டப்பட்டு ரொம்ப தூரம் போய் எடுத்துகிட்டு வரோம், ஏன் தண்ணியே வீணாக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்போ அந்த பாட்டி சொன்னாங்களாம், இது சாதாரண கீரை இல்லைப்பா, இது நாயுருவி செடி, இது உடம்புக்கு மருந்து, வீட்டுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய செடி, இந்த செடியை நம்ம பாதுகாத்தோம்னா நம்ம ஊருக்கு நல்லது வரும் அப்படின்னு அந்த பாட்டி சொல்லியிருக்காங்க. அது கொஞ்ச நாள்லே அது வந்து உண்மையாச்சாம். சில நாள்லே மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சாம். அந்த ஊரில் உள்ள நிலங்கள் எல்லாமே பச்சை பசேல்னு ஆனதாம். அடுத்து ஒரு வீட்டில் வந்து அடிக்கடி சண்டை பிரச்சனை, எந்த வேலையை எடுத்துக்கிட்டாலும் அவங்க நிறைவாக முடிக்க மாட்டாங்களாம். ஒரு வேலைக்கு போனால் அந்த வேலையில் அப்படியே நின்றுவாங்களாம். இதனால் அவங்க வீட்டில் வந்து ஒரே குழப்பமும் சண்டையும் சச்சரவும் இருந்திருக்கு. அப்போ பெரியவர் அவங்க வீட்டுக்கு வந்தவங்க சொன்னாங்களாம், உங்கள் வீட்டோடைய வடகிழக்கில் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் நிறைய நாயுரி செடி இருந்திருக்கு. அந்த நாயுரி செடியை பார்த்து சொல்லியிருக்காங்க, இதை வந்து வடகிழக்கு திசையில் இந்த நாயுரி செடியை வச்சு வளர்த்து பாருங்கள், உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய தீய சக்தி எல்லாமே போயிடும், நல்ல சக்தி உங்களுக்கு வரும். ஏன்னா அவங்க வேலைக்கு போகிறாங்க, திடீர்னு வேலையை விட்டு நின்றாங்களாம். அந்த மாதிரி இருக்கும் பொழுது அங்கே வந்து ஏதோ ஒரு தீய சக்தி தான் வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கவனித்து சொல்லியிருக்காரு. அப்புறம் அவங்க சொன்ன மாதிரியே இவருங்க அந்த செடியை வந்து கரெக்டான திசையில், அதாவது வடகிழக்கு திசையில் வச்சு வளர்த்துருக்காங்க. சில மாதங்கள்லேயே அவங்க வீட்டோட சூழல் வந்து அப்படியே மாறிடுச்சாம் டோட்டலாக. அவங்க பிள்ளைங்க நல்லா படிக்க ஆரம்பித்தாங்களாம். கணவன் மனைவி ரொம்ப அமைதியாக ஒற்றுமையாக இருந்திருக்காங்க. அதனால தான் இந்த செடியை வந்து, இந்த நாயுரி செடியை வந்து லக்கி பிளான்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி என்னோட தாத்தா வந்து மூட்டு வலி காரணமாக நடக்கவே முடியலன்னு இருந்தார். டாக்டர்கிட்ட போயிட்டு வந்துமே அவருக்கு குணமே ஆகலை. அப்போ ஊரில் ஒரு சித்தர் வந்து சொன்னார், நாயுரி வேரை வந்து அரைச்சி பசை மாதிரி தடவை சொன்னார். 3 நாளில் அந்த வலி வந்து குறைஞ்சிச்சு. அதனால தான் நாயுருவி வந்து மூட்டு வலி, புண்கள், சளி, சிறுநீரகக்கல், வயிற்றுப்போக்கு, ஆஸ்துமா, சர்க்கரை நோய் இப்படின்னு பல நோய்க்கு வந்து அது ஒரு இயற்கை மருந்தாக இருக்குது. அடுத்து ஒரு பெண் தினமும் நாயுரி கீரையை சாப்பிட்டாங்க. எதனாலனா சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்காக தினமும் அவங்க சாப்பிட்ருக்காங்க. ஒரு பையன் என்ன பண்ணியிருக்கான், கல்லீரல் பிரச்சனைனால ரொம்ப அவதிப்பட்டு இருக்கான். அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, நாயுரி விதையை வந்து நீரில் ஊற வச்சு குடிங்க, உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சித்தர் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவர் பண்ண உடனே அந்த கல்லீரல் பிரச்சனை அவருக்கு சரியாயிருக்குது. காயமடைந்த குழந்தைகளுக்கு பாட்டி நாயுரி இலையை வந்து மசிச்சு அதை கட்டி விட்டாங்களாம். விரைவில் அந்த புண்கள் எல்லாமே ஆறிடுச்சாம். அதனால தான் இந்த செடியை சித்த மருத்துவத்தில் வந்து நோய் தீர்க்கும் செடி அப்படின்னு புகழ்கிறாங்களாம். ஏன்னா தோல் நோய், புண், காய்ச்சல், எல்லாத்துக்குமே சித்த மருத்துவத்தில் இதை மூலிகையாக பயன்படுத்திட்டு வர்றாங்களாம். இந்த நாயுருவி செடி எந்த சூழலிலும் வளரக்கூடிய தன்மை கொண்டது. இதை அதிகமாக நம்ம பாதுகாக்கணும்னு அவசியம் இல்லை. இது வந்து ஈஸியாக எல்லா இடங்கள்லையுமே கிடைக்கும். ரோடு ஓரங்கள், சாலைகளில், வீட்டு பக்கத்துலேயே இருக்கும். அதை நம்ம எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டில் கரெக்டான திசையில் வச்சு வளர்க்கும் பொழுது நம்மளுக்கு நன்மை கிடைக்கும். என்ன நண்பர்களே, நாயுருவி செடி வெறும் புல் மாதிரி தோன்றலாம், ஆனால் அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அற்புத சக்திகளை பார்த்தீங்களா? மருந்து, அதிர்ஷ்டம், வாழ்க்கை பாடமாக இருக்கும். இந்த செடியை நீங்கள் மதித்து வளர்த்து பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.